ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோலோ ட்ரிப் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னை, அதுக்கப்புறம் சென்னை டு திருச்சி ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் தனியாக ட்ராவல் பண்ண போகிறேன், அம்மா வரல. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்டில் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறேன். கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக பயமாகவும் இருக்குது. ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா எர்லி மார்னிங் கிளம்பியாச்சு. நான் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த வீடியோவில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். மணி வந்து 4 ஆகுது காலையில். நாங்கள் வந்து ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடக்குதா, ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஏன்னா எப்பயுமே 1 hour பிஃபோர் போர்டிங்க்கு முன்னாடி இருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எர்லியராகவே கிளம்பியாச்சு. சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஃப்ளைட் சவுண்டு கேட்டால் வேகமாக ஓடி வந்து மாடியில் அந்த டைம்லாம் பார்ப்போம், நம்ம எப்படா அதில் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு இதோட ஒரு 4-5 தடவை போயிட்டேன். இருந்தாலும் இப்போ ஃபஸ்ட் டைம் தனியாக போகிறேன், அதுவும் ஒரு ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலி ஃப்ளைட் அந்த டேக் ஆஃப் ஆகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், திருப்பி இறக்கும்போதும் லேண்ட் ஆகும்போதும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அது 2 தான் பயமாக இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ சமீபத்தில் அந்த ஏர் க்ரஷ்லாம் நடந்துச்சுல, அந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது நான் 1 வீக் தூங்கவே இல்லை சுத்தமாக. இதனால் இப்படிலாம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இன்சிடெண்ட்லாம் பார்க்கும்போது மைண்ட் பயங்கரமாக அப்செட்டாக இருந்துச்சு. நான் அம்மாட்ட கூட சொன்னேன், நான் போகவே மாட்டேன் ஃப்ளைட்டில் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஸோ பரவாயில்ல, இப்போ வந்து கொஞ்சம் ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்தே ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான். காட்டுறேன், ரோடு வியூ காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாலம் போட்டுட்ருந்தாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நைட் நடந்துட்டு இருந்துச்சுல இதுக்கப்புறம் வந்து ரோடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது, ஃப்ரீயாக இருக்குது. இப்போ ரோடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃப்ரீயாக இருக்குது. நைட்டில் ஏதாவது நைட் ட்ரைவ்லாம் போகணும் அப்படின்னா ஏதாவது நல்லா சாங் போட்டு அப்படியே இந்த ரோட்டில் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் காலையிலாம் நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா வேறு லெவலில் இருக்கும் டிராஃபிக்கு. அப்படியே இன்ச் பை இன்ச்சாக நெக் டு நெக் அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரோடு இருக்கிற மாதிரி எப்பயுமே இருக்காது ஆக்சுவலாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏர்போர்ட் வந்தாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸு. இப்போ அப்படியே வந்து உள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து கையில் வச்சுக்கோங்க. ஃபோனில் வச்சுருந்தாலும் கையில் வந்து கம்பல்சரி வச்சுக்கோங்க, ஏன்னா கையில் செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே இப்போ உள்ளே வந்தாச்சு. இப்போ அம்மும் கிளம்புறாங்க, அதனால் டாட்டா சொல்லிவிட்டு நம்ம மட்டும்தான் அப்படியே உள்ளே போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே வந்துட்டு போர்டிங் பாஸ் எடுக்கணும். நம்ம போகிற ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ. இதுதான் பார்த்திங்கன்னா கியாஸ்க் மிஷின். இதில் நம்மளே செல்ஃப் செக்இன் பண்ணி நம்ம போர்டிங் பாஸ் எடுத்துக்கலாம். நம்ம போர்டிங் பாஸ் வந்து ஃபோனில் வச்சுருப்போம்ல, அதிலே பிஎன்ஆர் நம்பர் இருக்கும். பிஎன்ஆர் நம்பர் கொடுத்து கண்டினியூ கொடுத்திங்கன்னா இதிலே வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகலை, அதனால் நீங்கள் வந்து அங்கே நீங்கள் கவுண்டரில் போயிட்டு நீங்கள் போர்டிங் பாஸ் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நான் அங்கே போய் தான் போர்டிங் பாஸ் எடுத்துட்டேன். சப்போஸ் நீங்கள் இதிலே எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே வந்து செக்இன் பண்ணுற இடத்துக்கு அப்படியே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்ச். இங்கே நம்ம ஏதாவது ஃபாரின் போகிறோன்னா கரன்சி வந்து இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து செக்யூரிட்டி வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஜி யாத்ராவில் வச்சுருந்தோம் போர்டிங் பாஸ் அப்லோட் பண்ணி, அதில் வந்து ஸ்கேன் பண்ணி அப்படியே உள்ளே வந்தாச்சு. சப்போஸ் நீங்கள் அப்படி வைக்கலைன்னா நீங்கள் அந்த செக்யூரிட்டிகிட்ட வந்து போர்டிங் பாஸ் காமிச்சிட்டு வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் ஸ்கேன் பண்ணுற இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோனு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் தனியாக ட்ரேயில் எடுத்து வச்சிடணும். நம்மளோட வாட்ச்சு, நம்மளோட ஷூ இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடணும். அதெல்லாம் ஃபுல்லாக வந்து செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளே வந்தாச்சு. எனக்கு வந்து போர்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் பாஸில் வந்து கேட் நம்பர் இல்லை, கேட் நம்பர் 9 கிட்ட தான் வெயிட் பண்ண சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து தான் கேட் நம்பர் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கேட் நம்பர் 9ட்ட. அதுக்கப்புறம் கேட் நம்பர் 4 அப்படின்ட்டாங்க. இந்த கேட் நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா ஏரோ பிரிட்ஜ் போர்டிங்னால் வந்து நீங்கள் டேரெக்டாக ஃப்ளைட்குள்ளே போயிடலாம்.
நம்ம இதே வந்து பார்த்திங்கன்னா, சில ஃப்ளைட் வந்து ஏறும்போது நம்ம பஸ் போர்டிங் இருக்கும். பஸ்ஸில போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில போவோம். இது மாரி பெரிய ஃப்ளைட்னா ஏரோ பிரிட்ஜ் போர்டிங்கில தான் நம்ம போவோம். இங்கேயுமே பார்த்திங்கன்னா, செக்யூரிட்டி வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? போர்டிங்கில வந்து நம்மள போர்டிங் பாஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அப்படியே உள்ளே போ வேண்டியதான். ஆ நான் வந்து லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு ட்ராலி பேக் தான் வச்சிருந்தேன். ட்ராலி பேக் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்மால் சைஸ் தான் வந்து ஃப்ளைட்குள்ளே அலோடு. அதுவும் 7 கேஜிக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் ஃப்ளைட்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நம்ம சீட் வந்து பார்த்திங்கன்னா 17. ஸோ விண்டோ சீட்டு. ஸோ நம்ம அப்படியே வந்து இங்கே உட்காந்தாச்சு. காலையில் வந்து போர்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:10. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வேறு கொடுத்துட்ருந்தாங்க. आपको हमारे देश के साथ जोड़ने के दर्शकों आपके लिए या पाएंगे लोग धन्यवाद. Ladies and gentlemen, boys and girls, good morning. Welcome on board flight 68339. Chennai is 45 minutes away. Our aviators today are Captain Tushar Shah, first of ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 6:10க்குலாம் வந்து ஃப்ளைட் வந்து எடுத்துட்டாங்க. இது வந்து ரன்வே கோயம்புத்தூர் ரன்வே. அதில் வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் டு சென்னை போயிட்டு, சென்னையிலேருந்து நம்ம திருச்சி ஃப்ளைட் வந்து மாறி போனோம். நம்ம கனெக்டிங் ஃப்ளைட்டில் போகல. நம்ம வந்து வேறு வேறு ஃப்ளைட் தான் நம்ம வந்து புக் பண்ணது. ஸோ அதனால் மாறி மாறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, அப்படியே வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மேலே வந்து பறந்தாச்சு. கனெக்டிங் ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா, திருச்சிக்கு வந்து இல்லை. அதாவது கோயம்புத்தூர் டு சென்னை, சென்னை டு திருச்சி கனெக்டிங்லேயே போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃப்ளைட் வந்து இல்லை. தனித்தனி ஃப்ளைட்டாக தான் இருந்துச்சு. கனெக்டிங் ஃப்ளைட்டில் போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, போர்டிங் பாஸ் வந்து கோயம்புத்தூர்லேயே நம்ம எடுத்துக்கலாம். 2 போர்டிங் பாஸும் ஒரே இடத்துல எடுத்துக்கலாம். இப்போ தனித்தனி ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு போர்டிங் பாஸ் எடுக்கணும், அங்கே ஒரு போர்டிங் பாஸ் நம்ம எடுக்கணும். நம்ம லக்கேஜும் பார்த்திங்கன்னா, இங்கேயும் செக் பண்ணி எப்படி வந்துச்சோ அதே மாதிரியே அங்கேயும் ஃபஸ்ட்லேருந்தே செக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதான் வந்து டிஃப்ரென்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா, அபோவ் த க்ளவுட்ஸ் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வியூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்துட்ருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, சென்னை வந்தாச்சு. அந்த கடல் வந்து தெரியுது பாருங்கள். இதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக கடல் மேலே தான் வந்து பறந்துட்டு இருந்துச்சு ஃப்ளைட்டு. அதுவுமே வியூ வந்து சூப்பராக இருந்தது. கரெக்டாக 45 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னைக்கு வந்தாச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கனெக்டிங் ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா, நம்ம லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கோயம்புத்தூரில் வந்து நம்ம லக்கேஜை அமுச்சிட்டோம் அப்படின்னா, டேரெக்டாக போயிட்டு நம்ம திருச்சியில் எடுத்துக்கலாம். இதுவே தனித்தனி ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா, நம்ம லக்கேஜ் வந்து அங்கே போய் நம்ம எடுக்கணும். நம்ம லக்கேஜை போட்டிருந்தோன்னா, நம்ம சென்னையில் போய் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து திருப்பி அடுத்த ஃப்ளைட் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா, லக்கேஜ் வந்து கையில் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஷிப்லாம் தெரியுது பாருங்கள். ரொம்ப குட்டி குட்டியாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்தது வியூ பார்க்குறதுக்கு. அந்த சீ வந்து பயங்கரமாக இருந்தது. இது அப்படியே வந்து அந்த சீயை வந்து கிராஸ் பண்ணி அப்படியே வந்து ஏர்போர்ட் வரும்போது எடுத்த வியூ தான். ஸோ இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்தாச்சு. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து டிலேவாக தான் வந்து ஃப்ளைட் வந்து இறக்குனாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 15 மினிட்ஸ் பிஃபோராகவே வந்து திருச்சி போகிற ஃப்ளைட் வந்து பிஃபோராகவே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நேற்றே எனக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பஸ்ஸில் ஏறி எக்ஸிட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே சென்னை ஏர்போர்ட் உள்ள வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து பேக்கேஜ் கிளைம்னு போட்டிருக்குல. சப்போஸ் நம்ம கோயம்புத்தூரில் லக்கேஜை போட்டிருந்தோம் அப்படின்னா, இங்கே வந்து மேலே போயிட்டு நம்ம அந்த பேக்கேஜ் வந்து எடுத்துக்கலாம். கனெக்டிங் ஃப்ளைட்னால் உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக திருச்சி அனுப்பிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி தான். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்கேஜ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம போட்டிருந்தோன்னா, இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்கேஜ் வர்றதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடும். அதனால் பெட்டர் வந்து நீங்கள் தனித்தனியாக ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, லக்கேஜை வந்து கையிலே எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா அந்த ஃப்ளைட் வந்து நீங்கள் ஏறுறதுக்கு வந்து டிலே ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட். இப்படியே நம்ம வெளியில் போயிடலாம். இது வந்து நம்ம அடுத்து வந்து டெர்மினல் 4 போகிறோம். டெர்மினல் 4 வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் யூஸ் பண்ணி உள்ளேருந்தே அப்படியே வந்து நம்ம மேலே போயிடலாம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் தனித்தனி ஃப்ளைட்டில் வந்து போனதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். கனெக்டிங் ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டிருக்கோம். நீங்கள் அதில் ஏறி டேரெக்டாக நீங்கள் கேட்டுக்கே போயிடலாம். ஏன்னா போர்டிங் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஏறின ஏர்போர்ட்லேயே 2 போர்டிங் பாஸும் எடுத்திருப்போம். அதனால் கரெக்டாக நம்ம கேட் கிட்டே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து கோயம்புத்தூரில் எப்படி செக்இன் பண்ணி உள்ளே வந்தோம், அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். இது வந்து வால்குலேட்டர். இதில் ஏறி அப்படியே நின்னோம் அப்படின்னா அப்படியே பொறுமையாக நம்ம அப்படியே போயிட்டுருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் போர்டிங்கில் எந்த டெர்மினல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேறு டெர்மினல் மாற்றி வந்துட்டோம் அப்படின்னா, அடுத்த டெர்மினல் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்குள்ளே ஃப்ளைட் வந்து டிலே ஆகிட்டுனா கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா கேட் வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கெலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் போகிற வழி. நம்ம ஃப்ளைட்லேருந்து எக்ஸிட் ஆகி போகிறோம் அப்படின்னா இது வழியா அப்படியே மெட்ரோ ஏறிடலாம். அங்கேருந்து வர்றதுனா கூட இது வழியா வந்துடலாம். இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு. ஏர்போர்ட் உள்ளே வந்தாச்சு. ஸோ வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கியாஸ்க் மிஷின் இருந்துச்சு. அங்கேயே வந்து நான் செல்ஃப் செக்இன் பண்ணி போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு லக்கேஜும் வந்து பார்த்திங்கன்னா செக்இன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்தாச்சு. டைம் ரொம்ப இல்லை, அடிச்சு பிடிச்சி தான் வந்த மாதிரி இருந்தது. இப்போ நம்ம கேட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 128. அப்படியே நம்ம கேட் நம்பர்கிட்ட கரெக்டாக டைமுக்கு வந்தாச்சு. இப்படி தான் இருக்கும். நம்ம செல்ஃப் செக்இன் பண்ணி எடுத்தால் போர்டிங் பாஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் போகிறீங்களோ அந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் நம்பர் வந்து இந்த டிஸ்ப்ளேல இருக்கும். அந்த ஊர் பேரும் இருக்கும். நம்ம எந்த டைமுக்கு ஃப்ளைட் வருது அப்படிங்கிறதும் இருக்கும். சமயத்தில் வந்து கேட் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த டிஸ்ப்ளேயை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வந்து பஸ் போர்டிங் தான் இது. அப்படியே இந்த பஸ்ஸில் வந்து நம்ம ஏறணும் அப்படின்னா, ஃப்ளைட் கிட்ட நம்மள வந்து இறக்கி விட்டுருவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, திருச்சி போகிற ஃப்ளைட்டு. ஒன்ஸ் வந்து அந்த போர்டிங் கேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மள விடவே மாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம எப்பயுமே வந்து கொஞ்சம் இயர்லியராக வந்துடணும். ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பொருள்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம என்னென்ன பொருள்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம எடுத்து வச்சுக்கணும். 10 minutes away, we reaches today our Captain Arun, First Officer Dinesh. Alongside our cabin crew are Remy and I. ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஷார்ப்பான டூல்ஸ் அது இதெல்லாம் வந்து அலோடு கிடையாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பொருள் நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்கேன் பண்ணி டக்குன்னு வெளியில் வந்துடும் உங்கள் பேக்லாம். ஆனால் வந்து இந்த மாதிரி பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா, அவங்க வந்து அந்த ஸ்டாஃப் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் காட்டுறதுனால உங்களுக்கு டிலே ஆகும் ரொம்ப. அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி திங்ஸ்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வராதீங்க ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது. அதே மாதிரி அந்த பொருளையும் எடுத்து அவங்க தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டுட்டு தான் நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம், என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் அந்த ஃப்ளைட் புக் பண்ணும்போதே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே திருச்சி வந்தாச்சு. ஸோ சென்னை டு திருச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் வந்து ட்ராவல். இப்போ வந்து திருச்சி வந்தாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஏர்போர்ட்டில் வந்து லான்ச் இருக்கும். நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கார்டு மூலியமா ஒரு ₹2 பே பண்ணி நீங்கள் வந்து ஃபுட்டுலாம் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ உங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வந்து ஏர்போர்ட் லான்ச்சுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டி வந்து உங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ சப்போஸ் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கும். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஏர்போர்ட் லான்ச்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் என்னால் எடுக்க முடியல, ஏன்னா டைம் இல்லை எனக்கு. ஸோ அதனால் நான் வேகமாக வந்து வர மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மீ சங்கீதா விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். See you.